மறை கூறும் இறை வசனங்களை அறை கூவும் இறை இல்லங்களின் இறையாண்மையை பறைசாற்றும் வசந்தம் டிவி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ரசிகர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வாரம் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியில் பஜாருக்குள் இருக்கின்ற புராதான பாரம்பரிய கட்டிட கலைகளுடன் கூடிய ஒரு பள்ளிவாசலிலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். இலங்கையினுடைய இஸ்லாமிய இளவரசன் கலே பண்டாரவின் ராசதானிக்குட்பட்ட பகுதியில் இந்தியாவின் முகலாய மன்னர்களுடைய பாரம்பரிய கட்டிடக்கலைகளை கொண்ட குருநாகல் நகரில் இருக்கின்ற ஜாமி உல் அஸ்ஹர் பள்ளிவாசலிலிருந்து தான் இன்றைய ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். أشهد أن لا إله إلا الله. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போது இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசலிருந்து இணைந்திருக்கின்றோம். இலங்கை வரலாற்றிலே 5வது ராஜதானி என்று கருதப்படுகின்ற குருநாகல் ராஜதானியில் அமைந்திருக்கின்ற குருநாகல் நகரிலே அமைந்திருக்கின்ற இலங்கை வரலாற்றிலே மிகவும் புகழ்பெற்ற பள்ளிவாசலாக கருதப்படுகின்ற அல் ஜாமி உல் அஸ்ஹர் பள்ளிவாசலிருந்து நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலே மிக முக்கியமான பள்ளிவாசல்களில் ஒன்றாகவும் மிக அழகான கட்டடக்கலை அம்சங்களை உள்ளடக்கிய பள்ளிவாசலாகவும் இந்த ஜாமி உல் அஸ்ஹர் பள்ளிவாசல் கருதப்படுகிறது. குறிப்பாக ஜாமி உல் அஸ்ஹர் என்ற பள்ளிவாசல், ஜாமி என்பது அரபியிலே பள்ளிவாசலை குறிக்கின்றது. அதே போன்று அஸ்ஹர் என்ற அரபி சொல்லியினுடைய அர்த்தம் ஒளிமயமான இடம் அல்லது ஒளிமயத்துடன் கூடிய பகுதி என்று கருதப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஒளிமயமான பள்ளிவாசல் என்று இந்த பள்ளிவாசலை நாங்கள் அர்த்தப்படுத்த முடியும். இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கை வரலாற்றிலே பல்வேறு ராஜதானிகள் உருவாகி இருக்கின்றன. குருநாகலிலே அமைந்திருக்கின்ற இந்த 5ஆம் ராஜதானிக்கு முன்னர் 4 ராஜதானிகள் அனுராதபுரத்தில் இருந்து ஆரம்பமாகி பின்னர் குருநாகல் முதல் இறுதியாக கண்டிராஜ்யம் வரை சென்றடைகிறது. இலங்கையினுடைய வரலாறு இவ்வாறு அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே 5வது ராஜதானியாக அமைந்திருக்கின்ற குருநாகல் ராஜதானியிலே வீற்றிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் குருநாகல் நகரத்தினுடைய இதயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கை வரலாற்றிலே பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள், வரலாற்று ரீதியான விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட இலங்கை வரலாற்றினுடைய முஸ்லிம்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தவிர்க்க முடியாத ஒரு பிரதேசமாகத்தான் இந்த குருநாகல் நகரம் கருதப்படுகிறது. காரணம், இலங்கை முஸ்லிம்களுடைய மிகவும் பழமையான பள்ளிவாசல்களில் ஒன்றான அல் ஜாமி உல் அஸ்ஹர் பள்ளிவாசல் இந்த குருநாகல் நகரத்திலே அமைந்திருக்கின்றது. குருநாகல் பஜார் பள்ளிவாசல் என்றும் இந்த பள்ளிவாசலை மக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு நாளும் வருகை வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜும்மா நாட்களுக்கு இந்த பள்ளிவாசலினுடைய மாடிகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. அதாவது இலங்கையினுடைய போக்குவரத்து துறையின் ஒரு டிரான்சிட் பாயிண்டாக இந்த இடம் கருதப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வர்த்தகர்கள், பயணிகள், மாணவர்கள் உட்பட அதிக அளவிலானோர் இந்த பள்ளிவாசலை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இலங்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம் இளவரசர் என்று கருதப்படுகின்ற கலே பண்டார பத்ஹிமி குமாரியா என்று சிங்களத்திலே அழைக்கப்படுகின்ற கலே பண்டார அவுலியா என்பவர் இந்த குருநாகல் நகரத்திலே தான் அடக்கப்பட்டிருக்கின்றார். அதனுடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளிவாசலிலிருந்து 1 கிலோமீட்டர் எல்லை பகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே தான் அவர்களுடைய அடக்கஸ்தலமும் அமைந்திருக்கிறது. இதே போன்று இந்த பள்ளிவாசலிலிருந்து சற்று 300 அல்லது 400 மீட்டர் எல்லைக்குட்பட்ட பகுதியிலே தான் இந்த புவனேகபாகு மன்னனுடைய மாளிகையும் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போன்று இலங்கையினுடைய பல்வேறு வரலாற்று அம்சங்களை உள்ளடக்கிய முக்கிய ஒரு தளமாகத்தான் இந்த குருநாகல் நகரம் அமைந்திருக்கிறது. அந்த
நகரத்திலே தான் 1829ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டதாக இலங்கையினுடைய வரலாறுகள் கூறுகின்றன. ஜாமியுல் அஸ்ஹர் பள்ளிவாசலுக்கும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த வர்த்தகர்களுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. 1829ஆம் ஆண்டு அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தன்னுடைய காணியை அன்பளிப்பு செய்ததாகவும் குர்நாகல் நகரில் இருக்கின்ற மக்களோடு இணைந்து அவர்கள் இந்த பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்கான பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்ததாகவும் நாங்கள் வரலாற்றினூடாக பார்க்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பள்ளிவாசலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளிவாசல் பாரம்பரியமாக 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய முஸ்லிம்கள் அல்லது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் அல்லது கேரளாவிலே இருக்கின்ற முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பள்ளிவாசலை 2 விதமாக பிரித்திருப்பார்கள். பள்ளிவாசல் உள் பள்ளிவாசல் என்ற ஒரு பகுதியும் பள்ளிவாசலே வெளிப்பள்ளிவாசல் என்ற ஒரு பகுதியும் அமைய பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக உள்பள்ளிவாசலிலே இந்த சன்மார்க்கம் சார்ந்த விஷயங்கள், தொழுகை ஓதல்களுடைய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் மாத்திரமே பொதுவாக இடம்பெறும். அதே போன்று இந்த வெளி பள்ளிவாசலிலே பள்ளிவாசலுக்கு அதாவது இந்த தொழுகை அல்லாத ஏனைய விடயங்கள், சமூக விடயங்கள் சார்ந்த பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாடல்கள் அல்லது நிக்காஹுடைய விஷயங்கள் பொதுவாக வெளிப்பள்ளிவாசலிலே நடத்தப்பட்ட வந்த ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அதனுடைய பாரம்பரியத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். இதே போன்று இந்த பள்ளிவாசலுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த பள்ளிவாசல் இந்த முகலாய கட்டடக்கலை அமைப்பினுடைய தாக்கம் அதிகளவிலே காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே இந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பெயர் இந்த பள்ளிவாசலினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பொறிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பெயர்களை இந்த பள்ளிவாசலிலே ஒவ்வொரு வாயில்களிலும் அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற கதவுகள் பலகையினால் அமைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குளிரூட்டப்பட்ட அடிப்படையிலே இந்த பள்ளிவாசல் காணப்படுகிறது. நீங்கள் இந்த பள்ளிவாசலே மேல் பகுதியை பார்க்கின்ற பொழுது உருவங்கள் அற்ற வடிவமைப்புகளாக கலை அம்சங்களாகத்தான் இந்த வடிவமைப்புகள் காணப்படுகின்றன. நான் ஆரம்பத்திலே கூறியதை போன்று 19ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தமான இந்த பள்ளிவாசல் முகலாய கட்டடக்கலையினுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் இதனூடாக கண்டுகொள்ள முடியும். இதில் இருக்கின்ற மேல் பகுதியில் இருக்கின்ற இந்த குபா பகுதி, தாஜ்மஹால், அதே போன்று டெல்லியிலே அமைந்திருக்கின்ற சிவப்பு பள்ளிவாசல், அதே போன்று செங்கோட்டை உட்பட இந்த முகலாய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடக்கலை இந்த பள்ளிவாசலிலே அதிகளவில் பிரதிபலிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய அந்த தற்காலத்தில் அமைக்கப்படுகின்ற பள்ளிவாசல்கள் அனைத்தும் எங்களுடைய அடையாளங்களை சகல அடையாளங்களையும் அழித்துவிட்டு புதிதாக பள்ளிவாசல்களை நிர்மாணிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜாமியுல் அஸ்ஹர் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினருடைய மிக முக்கியமான பெருமதி வாய்ந்தவர்களுடைய சேவை தான் இந்த பழைய கட்டடக்கலை அம்சங்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லிம்களுடைய தனித்துவ அடையாளங்களை பாதுகாப்பது என்பது எங்களுடைய காலத்தின் தேவையாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு கலை அம்சங்களையும் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே எவ்வாறு எங்களுடைய முன்னோர்கள் இந்த பள்ளிவாசல்களை அமைத்திருக்கிறார்கள், அந்த முன்னோர்களுடைய அவர்கள் இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் முஸ்லிம்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த அவர்களுடைய கட்டடக்கலை அம்சங்கள், அதே போன்று அவர்கள் அந்த காலத்திலே அந்த தொழுகை நடத்திய விதங்கள், அதே போன்று அவர்கள் எவ்வாறு பள்ளிவாசல்களை பயன்படுத்தினார்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கும் வகையில் தான் இந்த பள்ளிவாசலுடைய அமைப்புகளை, கட்டடக்கலை வடிவமைப்புகளை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நவீன தொழில்நுட்பங்கள் இன்று பள்ளிவாசலிலே இருந்தாலும் கூட பாரம்பரியமும் பழமையும் இந்த பள்ளிவாசலிலே பேணத்தகுந்த வகையில் தான் இந்த பள்ளிவாசல்களை அவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய தாக்கத்தை பார்க்கின்ற பொழுது அதாவது இந்தியாவினுடைய முகலாய பேரரசனுடைய செல்வாக்கு இதிலே காணப்படுகிறது. அதே போன்று இந்த பைசாந்திய துருக்கி சார்ந்த கட்டடக்கலையினுடைய செல்வாக்கு காணப்படுகிறது. மத்திய ஆசியாவில் இருக்கின்ற பள்ளிவாசலுடைய செல்வாக்கு இந்த பள்ளிவாசலே காணப்படுகிறது. ஒவ்வொரு கட்டடக்கலை அம்சமும் பல்வேறு
கட்டடக்கலைகளை இஸ்லாமிய வரலாற்றின் பல்வேறு அம்சங்களை கொண்டிருந்தாலும் கூட அதிக அளவிலே இந்த பள்ளிவாசல் இந்த முகலாய இந்திய கட்டடக்கலை அம்சங்களை உள்ளடக்கியதாக இருப்பது மிகவும் சிறப்பம்சமாக இருக்கிறது. أشهد أن محمدًا رسول الله. என்னுடைய இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற இந்த ஹவுல் முறைமையை நாங்கள் உங்களுக்கு விளக்குவது அவசியமாக இருக்கிறது. மிகவும் சுத்தமான முறையிலே இந்த ஹவுல் கட்டமைப்பை இவர்கள் பேணிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இந்த கட்டடக்கலை அம்சத்தை இஸ்லாமிய கட்டடக்கலை அம்சங்களை பிரதிபலிக்கின்ற ஹவுல் கட்டமைப்பு இந்த பள்ளிவாசலிலே காணப்படுகிறது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முகலாய காலத்தினுடைய செல்வாக்கும் தாக்கமும் இந்த பள்ளிவாசலுடைய ஹவுத் கட்டமைப்பிலும் பேணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் 1400ஆம் ஆண்டு கால பகுதியிலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்த சதகத்துல்லா காஹிரி அவர்கள் இந்த அவர்களுடைய சீர்திருத்தங்கள் தான் போர்த்துகேய காலத்திலே, அதாவது அவர்களுடைய சீர்திருத்தங்களினால்தான் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்பட்டன என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள்தான் இந்த ஹவுல் கட்டமைப்பை தென்னிந்தியாவிலே அறிமுகப்படுத்திய பெருமை அவர்களை சார்வதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் பசிபிக் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்த டாக்டர் தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய ஆய்விலே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்கள். அரபு நாடுகளில் கூட இல்லாத ஒரு மரபை ஷேக் சதகத்துல்லா காஹிரி அவர்கள் அறிமுகப்படுத்தியதாகவும் அதனை இன்று தமிழ் பேசுகின்ற மக்கள் தான் அதனை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். அந்த தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான மரபுகளில் ஒன்றாகத்தான் இந்த ஹவுல் கட்டமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹவுல் என்பது நாங்கள் உது செய்கின்ற இடம். அதாவது ஒரு முஸ்லிம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னர் சுத்தமாக வேண்டும். சுத்தமாகுவதென்றால் அவர்கள் சுத்தமான தண்ணீரால் தங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் முதலில் கைகளை சுத்தம் செய்து கொள்வார்கள். பின்னர் முகங்கள், அதே போன்று கைகள், தலையின் சில பகுதி, அதே போன்று காது, அத்தோடு கால், இந்த பகுதியை சுத்தம் செய்ததன் பின்னரே அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தங்களுடைய தொழுகையை மேற்கொள்வதற்கான வசதி அவர்களுக்கு காணப்படுகிறது. அதன் பின்னர் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இஸ்லாமிய விதியாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே மிக சுத்தமான முறையிலே இலங்கையிலே இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இலங்கையின் பல்வேறு ஊர்களிலும் இந்த ஹவுல் கட்டமைப்பை அவர்கள் முற்றாக மாற்றிவிட்டார்கள். எங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த எங்களுடைய தனித்துவம் அடையாளமாக காணப்பட்ட இந்த ஹவுல் கட்டமைப்பு இப்போது முற்றுமுழுதாக மாறிவிட்டது. பெரும்பாலான இடங்களில் ஒரு சில ஊர்களில் மாத்திரம்தான் இந்த கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரதான ஹவுல் கட்டமைப்புக்கு பின்னால் புதிய முறைமைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய பாரம்பரியமான ஹவுல் கட்டமைப்பையும் அவர்கள் பாதுகாத்து புதிய கட்டமைப்பையும் அவர்கள் மக்களுக்காக அந்த வசதிக்கேற்ற வகையிலே பேணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்போதும் இந்த ஃபில்டர் அடிப்படையிலே சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் இந்த ஹவுல் கட்டமைப்பிலே காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சுத்தமான முறையிலே, மிக சுத்தமான முறையிலே இந்த ஹவுல் கட்டமைப்பை அவர்கள் பேணி தங்களுடைய பாரம்பரியத்தையும் சுண்ணாவையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் நாங்கள் சொல்வது அவசியமாக இருக்கிறது. محمدًا رسول الله. இன்றைய ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சி குருநாகல் நகரில் இருக்கின்ற ஜாமியுல் அஸ்கர் டவுன் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குருநாகல் நகர் என்பது இலங்கையிலே போக்குவரத்தினுடைய மத்திய புள்ளியாக காணப்படுகிறது. இங்கு வருகின்ற குறிப்பாக பெண்களுக்கு தேவையான சகல வசதிகளுடன் கூடிய தொழுகை அறையும், அதே போன்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சகல வசதிகளுடன் கூடிய ஏற்பாடுகளும் இந்த பள்ளிவாசலில் செய்யப்பட்டிருக்கின்றமை விசேட அம்சமாகும். ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி குருநாகல் பஜார் ஜாமியுல் அஸ்கர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் நிகழ்ச்சியில் அடுத்து கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியிலே நாம் இன்று கதைக்க இருக்கின்ற தலைப்புக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விடய தொடர்பிலே தான் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். கலந்துரையாடலுக்காக இங்கே தயாராக இருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷ் இமாம் ஷேக் ரிஸ்வி மஹ்லரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அசதவர்களே, நான் என்னுடைய இந்த முன்னோட்டத்திலே சொன்னதை போன்று குறிப்பாக இந்த பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. பள்ளிவாசல்கள் பிரதானமாக தொழுகின்ற அமலை செய்கின்ற இடமாகத்தான் எமது சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது. அதையும் தாண்டி பள்ளிவாசல்களிலே இந்த தொழுகையையும் தாண்டி வேறு என்ன வகையான அமல்கள் குறிப்பாக இடம்பெறுகின்றன? இந்த பள்ளிவாசலில் விசேடமாக எவ்வகையான அமல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன? அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹி வ அஸ்ஹாபிஹி ஜுப்தில்லாஹ் அம்மா பஅத். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்குரியவனாக ஆரம்பிக்கின்றேன். என் சகோதரர் கேட்டதை போல நமது பள்ளி ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா பள்ளிவாசல் அப்படிங்கிறது வரலாறு மிக்க ஒரு அழகான பள்ளிவாசல். இது நமது பள்ளிவாசல் அவருடைய அமல்கள், எங்களுடைய கேள்வி தொழுகைக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி. எங்களோட பள்ளிவாசல் முன்னோர்கள், பெரியவர்கள், நல்லோர்களால் சில அமல்கள் இந்த பள்ளிவாசல் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அமல்கள் இந்த பள்ளிவாசலில் அன்று முதல் இன்று வரை பாரம்பரியமாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதுன்னு சொன்னால், நிறைய இடங்களில் பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும்தான் என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து பள்ளிவாசல் தொழுகைக்குரியது மட்டும் அல்ல, மார்க்க தீர்வுக்குரிய இடம். அது அதிகம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடம். இது ரசூலை நினைவுபடுத்தக்கூடிய இடம். வெறுமனே தொழுகையோடு மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்திக்கிறது மட்டும் அல்ல. அந்த அடிப்படையில் பள்ளிவாசல்கள் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹ் அன் துர்ஃபா வ யுஸ்கர ஃபிஹா இஸ்முஹு, அதாவது பள்ளிவாசல் அப்படிங்கிறது அல்லாஹுவை அதிகம் நினைவுபடுத்துவதற்கும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள் அதிகமாக எழுப்புவதற்கும் தான் இடம் என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது என்று சொன்னால் தொழுகையோடு மாத்திரம் முடியுதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. மற்றொரு ஹதீதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹுடைய இல்லம் அப்படிங்கிறது அவனை அதிகம் தஸ்பீகுகள், தஹலீலுகள், திக்ர்கள் செய்யப்பட வேண்டிய இடம். இன்றைக்கி நிறைய பள்ளிவாசலில் கூட்டாக அமர்ந்திருந்து திக்ர் செய்கிற, கூட்டாக அமர்ந்திருந்து ஸலவாத் ஓதுகிற வலிமை நிறைய பள்ளிகளில் பார்க்க முடியாது. ஆனால் பாரம்பரியமிக்க எங்களுடைய இந்த ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா பள்ளிவாசலில் அந்த அமைப்பை பார்க்க முடியும். இப்போ எங்களுடைய மாதாந்த நிகழ்ச்சிகள், வாரந்தோறும் நிகழ்ச்சிகள் என்று பெரியவர்கள் மூத்தவர்களால் நமக்கு தொகுத்து வழங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்ன வரைக்கும் நம்ம அதை பின்பற்றி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு முஹர்ரம் மாதம் எடுத்தால் சையதுனா ஹசன் ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களுடைய நினைவை நம்ம அங்கே படுத்துகிறோம். அஹ்லு பைத்தை நினைவுபடுத்துகிறோம். அஹ்லு பைத்தை நினைவுபடுத்துகிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சஹீஹான ஹதீஸின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறை. அது அஹ்லு பைத்தினர்களை நினைவுபடுத்துவது ஈமானின் ஒரு அங்கம் என்று ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அஹ்லு பைத் எப்படி நினைவுபடுத்துகிறது? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவர்களுடைய நல்ல பண்புகள், இந்த சமூகத்துக்கு அவங்க காட்டி தந்த வழிமுறைகள் என்ற இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்துறது. இது முஹர்ரம் மாதத்தில். அதுபோல் சஃபர் மாதத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழ் மாலை என்ற வித்திரா ஷரீஃப் நமது பள்ளியில் வருடா வருடம் சஃபர் மாதத்தில் ஓதப்படுகிறது. இது பெருமானாருடைய புகழ் மாலை. நமக்கு தெரியும் ஒரு சஹீஹான ஹதீஸ், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பாடியிருக்கிறார்கள். அப்படி அந்த புகழ் பாடிக்கொண்டிருக்கிற நிலையை உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பார்க்கும் பொழுது ஹஸ்ஸான் நாயகம் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? உமர் நாயகமே, உங்களை விட சிறந்த ஒருவர், அதாவது நம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை முன்னிலையில் நான் அவர்கள் புகழ் பாடியிருக்கிறேன் என்று நமக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கிறார்கள். நம்ம விளங்க வேண்டியது இந்த இடத்துல, பள்ளிவாசல் வெறுமனே தொழுகையோடு முடிச்சிக்கிற விஷயம் அல்ல. அங்கீகாரம் பெற்ற, மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிற, அல்லாஹ் ரசூல் வழிகாட்டி இருக்கிற நல்ல பல அமல்கள் நடக்கப்பட வேண்டிய இடம் அது. திக்ர் மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய இறைநேசரை ஞாபகப்படுத்துறது, மாணவியின் குடும்பத்தை ஞாபகப்படுத்துகிறது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் பள்ளிவாசலில் தான் நடக்கணும். பொதுவாக பள்ளிவாசல் அப்படிங்கிறது பெருமானார் இன்னொரு ஹதீஸை சொல்லி தருவாங்க, ஒரு ஊருக்கு ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்க நாடினால் முதல்ல இறக்கிறது பள்ளிவாசல் இல்லையா? முதல்ல அல்லாஹ் தான் ரஹ்மத்தை இறக்கிறத பள்ளிவாசலில் தான் இருக்கிறான். 100 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கிறான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது இல்லையா? அந்த 100 ரஹ்மத்தில் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இறக்கி அதுக்கு பிறகு தான் அது ஊர் முழுவதும் பங்கு வைக்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசல் அவ்வளோ முக்கியமான இடம்.
அப்போ இந்த ரஹ்மத் இறங்குற இடத்துல ரஹ்மத்தை பெறுகிற காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள் அனைத்து இல்லாமல் போய்விடுகிறது. எனவே நம்ம விளங்கணும், இந்த இடத்துல பள்ளிவாசல் என்பது வெறுமனே சுஜூதோடு முடிச்சுக்கொள்கிற ஒரு இடம் அல்ல. திக்ர் மஜ்லிஸுகள், சலவாத்து மஜ்லிஸுகள், ராத்திப் மஜ்லிஸுகள், அவுலியாக்களுடைய நினைவுகள், அஹ்லுல் பைத்துடைய நினைவுகள் போன்ற நல்ல காரியங்கள் நடத்தப்பட வேண்டிய இடம், தகுதி உள்ள இடம் பள்ளிவாசல் தான் என்பதை நம்ம விளங்கிக்கணும். ஆம் ஹசரத் அவர்களே, உண்மையில் நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நாம் எங்களுடைய சிறுவயதிலே பார்த்திருக்கின்றோம், பல பள்ளிவாசல்களில் எமது அந்த பாரம்பரிய வழிமுறையை பின்பற்றி மௌலூது போன்ற விடயங்களை ஓதுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று அந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் மிகவும் அரிதாகவே காண கிடைக்கிறது. குறிப்பாக இது ஜாமியுல் அஸ்ஹர் போன்ற சில பள்ளிவாசல்களில் இவ்வாறான நன்மைகள் செய்யப்பட்ட போதிலும் இளைஞர் சமூகம் அதில் ஆர்வமற்ற ஒரு சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே நீங்கள் அதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோணுகிறது, பாரம்பரிய பள்ளிவாசல்கள் அப்படிங்கிறத தாண்டி பள்ளிவாசல் அப்படிங்கிறது அல்லாவை நல்லவர்கள் ஞாபகப்படுத்த நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. முன்னாடி காலத்திலிருந்து சிறார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாம் நான் முன்பு சொன்ன நல்ல மஜ்லிஸுகளில் கலந்து அதனுடைய பரக்கத்தை பெற்று செல்வார்கள். இன்றைக்கி காலம் கடக்க கடக்க அந்த வாலிபர்களுடைய தொடர்பு பள்ளியோடு நின்று போய்விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, குறிப்பாக இந்த மாதிரி மஜ்லிஸுகளில் குறைந்து போய்விட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மேல் பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன தெரியுமா, சில அமல்களை, பள்ளிவாசல் நடக்கிற திக்ர் மஜ்லிஸுகளை, சலவாத்து மஜ்லிஸுகளை, ராத்திப் மஜ்லிஸுகளை, நல்லோர்கள் ஞாபகப்படுத்தும் மஜ்லிஸுகள், இந்த மஜ்லிஸுகள் எல்லாம் முன்பு காலத்தில் அங்கீகாரம் பெற்று நல்லவர்களால் வழிநடத்தப்பட்டு செய்யப்பட்டது. இப்போ பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு, நம்முடைய இந்த சமகாலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நிறைய தவறான கருத்துக்கள் பேசுகிற அறிஞர்கள் உருவாகிட்டாங்க. இது வழிகேடு, இது பித்அத்து ஷிர்க்குன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கருத்துக்களை உள்வாங்கின வாலிபர்கள், எங்களோட அப்பா செஞ்ச தப்பாயிருச்சே, எங்கள் பாட்டன் பூட்டன் செஞ்சதெல்லாம் சிறுக்கு பிதத்தாயிருச்சே, இப்போ நாங்கள் தான் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், எனவே இவர் சொல்கிறது சரிதான் என்ற ஒரு முடிவுக்கு அவர்களே வந்து விடுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், இந்த வாலிபர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள், இல்மில் பரக்கத்துள்ளவர்கள், அறிவுஞானத்தில் அபிவிருத்தி பரக்கத்துள்ளவர்கள் காலத்தில் முந்தியவர்கள்னு சொன்னாங்க. அப்படி என்ன அர்த்தம், நம்ம காலத்திலிருந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள் இல்மில் அறிவில் பரக்கத்து பெற்றவர்கள். இப்போ உள்ளவர்கள் தானாக விளங்குது அறிவில் பரக்கத்து குறைந்தவர்கள் தான். அப்போ அறிவில் பரக்கத்து பெற்றவர்கள் இந்த நல்ல காரியங்கள் அங்கீகரித்து அந்த காலத்து நடைமுறை செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த ஞானத்தை விளங்காதவர்கள் தவறான கருத்துக்களை பேசுறது மூலமாக இந்த வாலிபர்கள் அதை நம்பி அவர்களுடைய கருத்தின் பின்னாடி போனதுனால வந்த விளைவு என்ன ஆயிடுச்சு, பள்ளி வாசலில் இது போல் நல்ல மஜ்லிஸில் வாலிபர்கள் குறைந்து விட்டார்கள். ஆனால் அந்த வாலிபர்கள் என்ன விளங்கணும்னா, நம்ம பாட்டம் பூட்டன் எல்லாம் ஒரு வழிகாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ நாம் இது கொஞ்சம் அலசி ஆராயணும், சத்தியத்தை விளங்கி உலமாக்கிட்ட போய் கேட்கணும். இது என்னங்கிறது அந்த அந்த ஊர் பள்ளியில் இருக்கிற தலைமை இமாம் இடத்துல, மற்ற இமாம்கள் இடத்துல போய் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிற கடமை இருக்குது. நம்ம வாலிபர்கிட்ட என்ன ஆயிடுச்சுங்க, என்ன ஆயிடுச்சு, இப்போ மார்க்கத்தை படிக்கிற தன்மை சுத்தமாக இல்லாமல் போச்சு, சுத்தமாக இல்லாமல் போச்சு. இப்போ அவங்களுடைய கோல் என்னன்னு சொன்னால், ஃப்யூச்சரை நோக்கி செட்டில்மெண்ட் பண்ணணும், ஃப்யூச்சர் முன்னேறி இப்படி தான் போதே தவிர மார்க்கம் படிக்கிற நிலை அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு நிறைய இடத்துல. ஆமாம் அவர்கள், இந்த வேளையில் அதாவது பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், எங்களுடைய முன்னோர்கள் வழித்தோன்றல்களாக பின்பற்றி வந்த விடயங்களை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் கைவிட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் நவீன காலத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் கூறுகின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து என்று சொல்லி, அந்த நவீன காலத்தில் இருக்கின்ற அறிஞர்களும் கூட சில மதரசாக்களுக்கு சென்று கிதாபுகளை ஓதி ஆலிம்களாக வெளியாகின்றனர். இப்போ பாமர மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மௌலவி சொல்கிற மௌலூது சரியா அல்லது இந்த மௌலவி சொல்கிற மௌலூத் பித்அத் என்றது சரியா என்று அரபு தெரியாத கிதாப் ஓதாத பாமர மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதை எப்படி, எது சரி என்பதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வோம்? நிச்சயமாக இது ஒரு உண்மையில நல்ல கேள்வி தான் நான் வரவேற்கிறேன். அந்த கேள்வியை நான் ஒரு ஸ்பீச்சில் கூட, ஜும்மாவுடைய ஸ்பீச்னு நினைக்கிறேன், அதில் கூட நான் ஞாபகப்படுத்தினேன். இப்போ மக்களுக்கு யார் சொல்கிறது சரி, யாருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றணும் கேட்கணும் அப்படிங்கிற நிலை குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சகோதரரே, சில பேர் மௌலது சலவாத்து திக்ர் எல்லாம் கூடும்னு உள்ள மக்கள் பேசுகிறாங்க,
சில பேர் பிதஅத் ஷிர்க்குன்னு பேசுகிறாங்க. இப்போ குர்ஆன் ஹதீஸ் பார்த்து விளங்க தெரியாத பாமரர் என்ன செய்வார் இல்லையா? அப்போ அந்த வாலிபர் என்ன செய்வார், அந்த வாலிப பெண் என்ன செய்வார்? தடமாறி குழம்பி போய் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நான் சொல்ல வாரது, எந்த ஒரு ஆலிம், நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க வாலிபர்களே வாலிப பெண்களே, எந்த ஒரு ஆலிம், எந்த ஒரு அறிஞர் தனக்கு மூத்த காலத்தில் முந்தியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை தான் நாம் கேட்கணும், முன் வரணும் கேட்பதற்கு. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளத்தில் ஒன்றாக ஒரு நீண்ட ஹதீஸை சொல்லித் தருவாங்க. கியாமத்தின் அடையாளத்தில் ஒன்றாக என்ன தெரியுமா? சமகாலத்தில் வாழ்வர்கள் தனக்கு முந்தி வாழ்ந்த நல்லோர்களை பழிப்பார்கள், திட்டுவார்கள், ஏசுவார்கள், அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று நாவும் கூசாமல் சொல்லுவார்கள். இப்படி ஒரு நிலை வந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து அதாபை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சமூகத்தில் மதரசாவுக்கு ஓதி வந்திருக்கலாம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் ஓதிட்டு வந்திருக்கலாம், ஆனால் விளங்க வேண்டிய ஆயத்துகள் ஹதீஸுகளை சரியான முறையில் அவர்கள் விளங்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் முன்னோர்களை பழிப்பார்கள், பெரியவர்களை ஏசுவார்கள். வாலிப பெண்கள் ஆண்கள் நாங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார்கிட்ட பேச்சு கேட்கணும், யார் முதியவர்களுக்கு, மூத்த உலமாக்களுக்கு, காலத்தில் முந்தியவர்களுக்கு மரியாதை அதபு செய்கிறார்களோ, மரியாதை கொடுக்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய பேச்சுகளில் பிசகரம் அறிந்து சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள், சத்தியத்தை சொல்லித் தருகிறார்கள் என்பதை வழங்குகிறேன். உண்மையில் ஹஸ்ரத் அவர்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தால் பலருக்கு இருந்த சந்தேகம் நீங்கி இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இவ்வளவு நேரமும் கலந்துரையாடல் பகுதியிலே வந்து கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குருநாகல் பஜார் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா பள்ளி வாசலினுடைய பேஷ் இமாம் அஷேக் ரிஸ்வி மஹலரி ஹஸ்ரத் அவர்கள். ஹஸ்ரத் அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், ஷுக்ரன் ஜஸா. سعديك يا ذا الغرام إلى غياث الأنام محيي لدين القوام القطب صفر الكرام وهو الذي قال جندي ما معك يا أهل زهدي قد قال يا جند عندي دينار من ختامي حتى أتوه جميعا لأن يتوبوا رجوعا مما جنوه شنيعا للصدق في ذا المقام رأى بفج سقيما منه ابتغى أن يقيما لما غدا مستقيما ناداه أي قوامي إني لدين الرشاد أحيتني كي ينادي لكم به كل نادي يا محيي الدين حامي وقال للذي أعطاه يشكو بحمى فتاه في أذنه كل ما طاه تأتيه بالاهتمام قد قال عبد القادر يا ملدى فسيري لحلة لا تضيري تنل حصول المرام وعاش خضر سلاما بالعوة 90 عاما مع ما حماه الغلام حفظ خير الكلام لسن 7 كامل 7 شهور قليل هذاك فيض الجليل مصباح ذات الظلام أزكى صلاة سلامي على رسول الإمام والآل حزب الحمام وصحب أهل الحصام عفوا عن الذاكرين للمدح والحاضرين وسمع المطعمين على اسمه بالغرام رضي الله عن عبد القادر رضي الله عن وروث الأعلام رضي الله عن عبد القادر
رضي الله عن غوث الأعلام صلى الله على محمد يا ربي صل وسلم. வசந்தம் டிவியின் ரசிகர்கள், ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி குருநாகல் நகர் மத்தியிலே அமைந்திருக்கின்ற மிகவும் தொன்மையும் பாரம்பரியமும் மிக்க கட்டிடக்கலையை கொண்ட குருநாகல் பஜார் ஜாமியுல் அஸ்கர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்தது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.